முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். கந்தபுராணத்தினுடைய சென்ற பதிவில் முருகப்பெருமானுடன் நவ வீரர்களும் லட்சம் வீரர்களும் குமாரனை தொடர்ந்து அங்கு வந்து அவரை பூஜிக்க அவருக்கு ஏவல் புரிந்து கொண்டு வந்தனர். இதோட தான் போன பதிவை நம்ம முடித்தோம். கந்தபுராணத்தின் இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய லீலைகள், அவர் செஞ்ச சாகசங்கள், அவர் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சார், அதை பற்றின பதிவு தான். வாங்க இந்த பதிவுக்கு போகலாம். கைலாயத்திலிருந்து அந்த கந்தப்பெருமான் தன்னுடைய தம்பிகளுடன் சேர்ந்து பற்பல திருவிளையாடல்களை மேற்கொள்கிறாரு. கால் சிலம்பும் சதங்கைகள் இவை எல்லாம் சப்திக்க, மார்பில் அணிந்திருந்த மாலைகள் அழகுடன் அசைய அவர் ஓடுவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எல்லோருக்கும். தடாகத்திலே இறங்கி தாமரைகளை பறித்தும் பூஞ்சோலைகளில் ஓடி ஒளிந்தும் சிகரங்கள் தோறும் சென்றும் அமர்ந்தும் அவர் செய்யும் காரியங்களைக் கண்டு தேவி மிகுந்த சந்தோஷமடைந்தாள். உடனே அவள், பிரபோ, குழந்தையாக இருந்த போதிலும் நம் குமாரன் மேற்கொள்ளும் திருவிளையாடல்கள் என்னை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. இவன் பெருமையை பற்றி எனக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சொல்றாங்க. அதற்கு சிவபெருமான், பார்வதி, என்னுடைய நெற்றிக்கண்களிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளால் தோன்றியவன் இவன். ஆகையால் என்னை போன்று விளங்குபவன். கங்கையால் தாங்கப்பட்டமையால் காங்கேயன் என்றும், சரவணத்தில் உண்டானதால் சரவணன் என்றும் 6 வடிவங்களை கொண்டு விளங்கிய அவனை நீ ஒன்றாக செய்தமையால் கந்தன் என்றும் அழைக்கப்படுகின்றான். எனக்குள்ள 6 முகங்களும் அவனுக்கு முகங்களாயின. என்னுடைய பஞ்சாட்சரத்துடன் தாரகமும் சேர்ந்து குமாரனுக்கு ஷடாட்சரமாயின. எனது சக்தியே அவன். என்னை போலவே அவன் எங்கும் இருப்பான், எல்லா விதத்திலும் தோன்றுவான். தன்னை அடைந்தவர்களுக்கு சகல பாக்கியங்களும் கிட்டச் செய்வான். சூரபத்மன் முதலான அசுரரை எல்லாம் அழித்து தேவர்களுடைய துயர்களை தீர்ப்பான் என்றார் இறைவன். அத்துடன் குமாரனுடைய விளையாட்டுக்கள் கைலாயத்தோடு நின்றுவிடவில்லை. விண்ணிலும் மண்ணிலும் அவை பரவி நின்றன. குல பர்வதங்களை அனாயாசமாக அவற்றின் இடங்களிலிருந்து அப்பால் போய் விழுமாறு தள்ளுவான். மேரு பர்வதத்தின் சிகரத்தில் இருந்து கொண்டு அதை கிடுகிடுவென நடுங்கச் செய்வான். சப்த சாகரங்களையும் பொங்கச் செய்து ஒன்றுடன் மற்றொன்றை கலக்கச் செய்வான். வானலாவும் சிகரங்களை எல்லாம் பாதாளத்தில் அழுந்தச் செய்வான். வாசுகி முதலான அஷ்ட நாகங்களையும் இழுத்துச் செல்வான். கங்கை முதலான நதிகளில் பிரவாகத்தை ஸ்தம்பிக்கச் செய்வான். திக்கஜங்களை தடுத்து நிறுத்தி அவனை சந்திர மண்டலத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அவ்வாறே சந்திரனை சூரிய மண்டலத்தில் கொண்டு போயும் சேர்ப்பான். இந்த விதமான விளையாட்டுக்கள் எல்லாம் சகல லோகங்களிலும் உள்ளவர்களை எல்லாம் நடுங்கச் செய்தன. ஆனால் எவருக்கு அவை எவ்வித அபாயத்தையும் உண்டு பண்ணவில்லை. தேவர்கள் அத்தகைய அற்புதங்களைக் கண்டு எவருடைய மாயை என்பதை அறிய முடியாது தவித்தார்கள். அக்காரியங்கள் எல்லாம் அசுரர்களுடைய செயல்களாகவும் சொல்ல முடியவில்லை. அசுரர்களுடைய மாயையாக இருக்குமேயானால் தேவர்களை மிகவும் துன்பமடைய செய்யுமன்றோ? மண்ணில் உள்ள தாரக முதலான அசுரர்கள் அந்த செயல்களை தேவர்களாலும் புரிய முடியாதென்று எண்ணி குழம்பினர். இவ்வாறாக சரவணப் பெருமான் மற்றவர்களுடைய பார்வைக்கு தென்படாது இருந்து கொண்டு அத்தகைய அற்புதங்களை எல்லாம் செய்து வந்தார். அசுரர்களுடைய காரியங்கள் அல்ல என்பதை தேவர்கள் நம்பினாலும் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அத்தகைய காரியங்களை நடத்துபவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவே துடித்தனர். இந்திரன் மேரு பர்வதத்திலே இருப்பதை அறிந்து அவனை காண அங்கே சென்றார். அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மனிடம் சென்று விளக்கம் காண்பதென முடிவு செய்தனர். அந்த சமயத்தில் அவர்கள் இருக்கும் இடத்தில் சிறு பாலகன் ஒருவன் தோன்றினான். அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சிறுவன் மேரு பர்வதத்தின் சிகரங்களை மலர்கள் பறிப்பது போல் எளிதில் பறித்து வீசி எறிந்தான். இது கண்டு அவர்கள் தேடி வந்தது அந்த சிறுவனே என்பது தேவர்களுக்கு தெரிந்துவிட்டது. பாலகன் ஒருவன் அத்தகைய அனாயாசமாக வேலைகளை புரிவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒருவேளை தேவர்களை பயமுறுத்த அசுர மாயையால் உண்டாக்கப்பட்டவனோ அப்படின்னும் சந்தேகிக்கிறாங்க எல்லோரும். உள்ளத்திலே தோன்றிய சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. மாறாக அசுர மாயையால் அனுப்பப்பட்ட அந்த சிறுவனை அழித்து விட வேண்டும் என்று துடித்தனர். இந்திரன் ஐராவதத்தை நினைக்க அது உடனே அவன் கண் முன் தோன்றியது. அதன் மீது ஏறிக்கொண்டு இந்திரன் பானங்களால் சிறுவனை அடிக்கலானான். தேவர்களுக்கு தம்முடைய சக்தியை விலக்கி காட்ட அசுர விஷயமாக அவர்கள் பயப்பட தேவையில்லை என்பதை உணர்த்தவே குமாரன் அங்கு எழுந்தருளி இருப்பதை அவர்கள் உணரவில்லை. மிகுந்த கோபத்தோடு அவர்கள் நாலா பக்கங்களிலும் சூழ்ந்து கொண்டு பானங்களால் தாக்கினர். அந்த பானங்களோ கந்தப்பெருமானின் திருமேனியை நெருங்கும் போது மலர்களாக மாறி அவருடைய பாதங்களில் வீழ்ந்தன. அதை கண்ணுற்ற போதும் தங்களை ரட்சிக்க வந்திருக்கும் எம்பெருமான் இவன் என்று இந்திரன் அந்த சிறுவனை எண்ணவில்லை. முன்னிலும் கோபத்துடன் ஐராவதத்தை விரட்டி கொண்டு அந்த சிறுவன் மீது பாய்ந்தான். நினைத்த மாத்திரத்திலேயே கைகளில் வில்லும் அம்பும் கொண்டு சரவணன் பான பிரயோகம் செய்தார். அந்த பானம் ஐராவதத்தின் முன்னெற்றியில் ஊடுருவி சென்று விட்டது. 8 திசைகளும் கிடுகிடுக்கும்படி அலறிக்கொண்டு ஐராவதம் கீழே விழுந்தது.
இந்திரன் மேலும் ஆக்ரோஷம் அடைந்தவனாய் குமாரனை எதிர்த்தான். சண்முகனுடைய அடுத்த பானம் இந்திரனை தரையிலே சாய்த்தது. அதை கண்ட தேவர்கள் ஆஹா என்று பதறினர். அந்த நிலையிலும் அவர்கள் வந்திருக்கும் சிறுவனை யார் என்று அறிய முற்படவில்லை. வருணன், யமன், சந்திரன், வாயு, அக்கினி என்று ஒவ்வொருவரும் வீரர்களுடன் வந்து சூழ்ந்து கொண்டு எதிர்த்தனர். சரவணன் சிரித்துக்கொண்டே பஞ்சபானங்களை பூட்டி அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பிரயோகித்தார். அவற்றால் தாக்குண்ட அவர்கள் வெட்டுண்ட மரம் போல் சாய்ந்தனர். எஞ்சிய தேவர்கள் அங்கே நிற்க மாட்டாமல் நாற்புறமும் ஓடி ஒளிந்தார்கள். தம்மை எதிர்க்க எவரும் இல்லை என்பதை கண்ட சண்முகன் பூங்காரம் செய்தபடி அவ்விடத்தில் தனித்து நின்றிருந்தார். மேரு பர்வதத்திலே நிகழ்ந்த அந்த பரபரப்பை நாரதர் அறிந்தார். உடனே அவர் தேவகுருவாகிய பிரகஸ்பதியிடம் ஓடினார். ஐயனே, தேவர் துயர் நீக்க எம்பெருமான் திருவருளால் தோன்றிய குமார பெருமானை யார் என்று உணராது தேவர்களே எதிர்த்து போராடுகின்றனர். இந்திரன், வாயு, வருணன் போன்றோர் எல்லாம் குமாரனுடைய கணைகளுக்கு இலக்காகி உயிரிழந்து கிடக்கின்றனர். சர்வநாசம் ஏற்படும் முன்பு தாங்கள் தான் சென்று தடுக்க வேண்டும். நாரதர் கூறியதை கேட்டதும் பிரகஸ்பதி மேரு பர்வதத்திற்கு ஓடி வந்தார். காலாக்கினி ருத்ரனை போன்று ஜொலித்து கொண்டு நிற்கும் குமாரனுடைய திருவடிகளில் விழுந்து அவரை வணங்கினார். எம்பெருமானே, தேவர்கள் செய்த பெரும் பிழையை மன்னித்து அவர்களுக்கு அருள வேண்டும். தாரகன், சிங்கமுகன், சூரன் ஆகிய அசுரர்களுடைய தொல்லைகளிலிருந்து இனி தங்களால் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையுடன் தேவர்கள் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய எண்ணம் முழுமையும் தங்களை பற்றியதாகவே இருந்து வருகின்றது. தங்களிடம் அவர்களுக்கு ஒருபோதும் பகைமையே கிடையாது. தாங்கள் இன்னார் என்பதை, அதாவது சிற்றறிவின் காரணமாக தேவர்கள் உணர முடியவில்லை. தவறு செய்த குழந்தைகளை தாய் தந்தையரை தண்டிப்பதா? அவர்கள் இழைத்த தவறுகளை எடுத்துக்காட்டி மேலும் அவ்வாறு செய்யாதிருக்க அருள் புரிவதொன்றோ தங்கள் கருணையாகும். ஐயனே, தேவர்களிடம் கொண்டுள்ள கோபத்தை விட்டு அவர்களுக்கு அருள் புரியுங்கள். தங்களுடைய கோபம் அசுரர் பால் திரும்புவதே முறையாகும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் இறைவன் பிரகஸ்பதி குரு. கருணையே வடிவான கந்தனும் புன்முறுவல் பூத்தார். உயிரிழந்து கிடந்த தேவர்கள் கண்விழித்து எழுந்தபோது மெய்யறிவும் பெற்றனர். ஆறுதல் அளிக்க வந்துள்ள சங்கரன் மைந்தனை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மனம் கலங்கி அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய திருவடிகளில் விழுந்து பணிந்து பலவாறு தொழுதனர். கந்தனும் அவர்களை பார்த்து, தேவர்களே, அச்சம் வேண்டாம். அசுரரை பற்றிய பயம் உங்களுக்கு எல்லளவும் தேவையில்லை. அவர்களை மாய்க்கவே வந்துள்ளேன். என்னை சிறுவன் என்று நினைத்து என்னுடன் போரிட்டீர்கள். என் வன்மையை நன்கு உணரும் வகையில் இப்போது காட்டுகிறேன் பாருங்கள் என்றார். அடுத்த கணம் அவருடைய சிறு வடிவம் மலமளவென்று உயர்ந்து வானிலே எழுந்தது. அந்த காட்சியை முற்றிலும் காண முடியாது தேவர்களுடைய கண்கள் தடுமாறின. பிரபோ, தங்கள் விஸ்வரூபத்தை காணும் சக்தி எங்களுக்கு இல்லை. அந்த திவ்ய சொரூபத்தை கண்டுகளிக்கும் வகையில் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றனர். சண்முகனும் அவர்களுக்கு ஞானக்கண்ணை தந்து அருளினார். அதுவரை அவருடைய ரூபத்தை முழங்கால் அளவு மட்டுமே கண்டு வந்த தேவர்கள் முழுவதும் கண்டனர். அஷ்ட திக்குகளும் ஈரேழ் உலகமும் குல பர்வதங்களும் சப்த சாகரங்களும் சக்கரவானகிரியும் மற்றும் எல்லா பொருட்களும் தமக்குள்ளே அடங்கி இருக்கும்படி காட்டிய அந்த காட்சியை தேவர்கள் கண்டு வியந்தனர். எம்பெருமானே, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தங்களுடைய திருமேனியில் விளங்க கண்டோம். அருவமும் உருவமும் ஆகிய தங்களுடைய அருளால் திருவடி முதல் திருமுடி வரையும் சேவிக்கும் பாக்கியம் கிட்டியது. அசுரருடைய செருக்கினால் நிம்மதியற்று இருக்கும் எங்களை ரட்சிக்க வேண்டியவர் தாங்களை தவிர யார் இருக்கிறார்கள்? எங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுமென நிகழ்த்திய திருவிளையாடல்களால் மாறுபட்டவற்றை முன்போலவே அமைந்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று தேவர்கள் கண்களில் நீர் சொரிய பிரார்த்திக்கின்றார்கள். எம்பெருமான் அவ்வாறே அருள் புரிந்தார். இந்திரன் அவரை நெருங்கி, கருணா கடாக்ஷா, தங்களை பூஜித்து மகிழ்ச்சி அடைய வேண்டுகிறோம். எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு தாங்கள் உடன்பட வேண்டும் என்று வேண்டினான். கந்தப்பெருமான் அதற்கு இசையவே இந்திரன் அவரை அழைத்து கொண்டு கைலாய மலைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையை அடைந்தான். அவனுடைய எண்ணத்தை அறிந்த விஸ்வகர்மா இமைப்பொழுதில் நவமணிகள் பதித்த மண்டபங்களோடு கூடிய அழகிய ஆலயத்தையும் அதனுள் கண்ணை பறிக்கும் பேரொளியுடன் பிரகாசிக்கும் அற்புத ஆசனத்தையும் அமைத்து கொடுத்தான். கந்தனை அந்த ஆசனத்திலே அமர்த்தி தேவர்கள் சந்தனம் முதலான வாசனை பொருட்களால் நீராட்டி புத்தாடை அணிவித்து பொன்னாபரணங்களை அணிவித்து மலர் மாலைகளை சமர்ப்பித்து பலவாறு பூஜித்தனர். தேவர்கள் முன்னிட்டு இந்திரன் எம்பெருமான் முன்வந்து அவரை வணங்கி, ஐயனே, அடியேனும் மற்றுமுள்ள தேவர்களும் தங்களுக்கு தொண்டு செய்ய இந்த விண்ணுலகம் முழுமையும் தாங்களே ஆட்சி புரிந்து அசுரர்களை மாய்ப்பீர்களாக அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சண்முகப் பெருமான் மலர்ந்த முகத்தோடு இந்திரனை பார்த்து, நீ எனக்கு தந்த அரசை நான் உனக்கே திருப்பி தந்தேன். அசுரர்களை பற்றி அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்திரன் மீண்டும் அவரை பணிந்து, எம்பெருமானே, தங்களை எங்களுடைய தலைவராக கொண்டுள்ளோம். நாங்கள் எல்லோரும் தங்களுடைய சேனைகள். தாங்கள் எங்களுக்கு சேனாதிபதியாக இருந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கிறாங்க. தேவர்கள் எம்பெருமானை பலவாறு போற்றி கொண்டாடுறாங்க. தேவ சேனாதிபதியாக கொண்டாடப்பட்ட கந்தன் அவர்களுக்கு அருள் புரிந்து கவலையற்று திரும்பிச் செல்லுமாறு அனுப்பிவிட்டு கைலையை அடைந்தார். தேவர்களால் கந்தன் பூஜிக்கப்பட்டதால் அது முதல் அந்த மலை கந்தகிரி அப்படின்னு அழைக்கப்படலாயிற்று.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கந்தபெருமானுடைய திருவிளையாடல்கள், அவர் செய்த லீலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் கந்தபுராணத்தினுடைய அடுத்த பதிவில் நாளை சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கந்தபுராணம் இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஹைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.